மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சின்னகொத்தூர் மற்றும் தேவர்குந்தானி கிராமங்கள் இணைந்து மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் எருது விடும் விழாவில் 250 எருதுகள் பங்கேற்பு. குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்களில் எருது விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சின்னகொத்தூர் கிராமத்தில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 250 எருதுகள் பங்கேற்றிருந்தன. அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது. இதில் 120 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளருக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. எருது விடும் விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். இந்த எருது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சின்னகொத்தூர் மற்றும் தேவர்குந்தானி ஊர் கவுண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.